சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே சாக்குப்போக்குகள் இல்லை, செய்தியாளரிடம் சீறிய ட்ரம்ப். முடங்கிய பேச்சுவார்த்தை 60 நாள் கெடு முடிந்தும் தீர்வு இல்லை. ஹார்முஸ் ஜலசந்தி நெருக்கடியால் மீண்டும் எகிறிய பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை. ட்ரம்ப் மீது அண்டை நாடுகளுக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. காசாவில் இஸ்ரேலின் ஒரு தலைப்பட்ச தாக்குதல்களால் அமெரிக்க இஸ்ரேலிய ஒருங்கிணைப்பில் முறிவு. போர் நிறுத்த உடன்பாட்டையும் மீறி தீவிரமடையும் தாக்குதல். அல் மன்சூரி மெஜ்தல் ஜூன் ஹத்தாத்தா பகுதிகளில் குண்டுவீச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியில் வெடித்த கப்பல். ட்ரம்ப் ஈரான் ஒப்பந்த முறிவுக்கு பின் முதல் உயிர் சேதம். பியாங்ஜாங்கை தூண்டும் பயிற்சிகள் வேண்டாம், சீர்குலையும் வாஷிங்டன் சியோல் பாதுகாப்பு கூட்டணி. 30 நாட்களுக்குள் காசாவில் கமாஸ் ஆயுத களைவு தொடங்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தூதர் ஜாரெட் குஷ்னர் கெடு. அமெரிக்காவில் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் உணவு பற்றாக்குறை மற்றும் மோசமான சுகாதார நிலைமைகள் நிலவுவதாக வெளியான செய்திகளை போலி செய்தி என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முற்றிலும் நிராகரித்துள்ளார். திங்களன்று வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் USS லிங்கன் கப்பலின் அவலநிலை குறித்த செய்திகளை எழுப்பிய CNN செய்தியாளர் கிறிஸ்டன் ஹோம்ஸை கடுமையான சொற்களால் விமர்சித்த ட்ரம்ப் ஊடகங்கள் போலி செய்திகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். ஓய்வு பெற்று அமெரிக்க அட்மிரல் ஒருவரிடமிருந்து தனக்கு கிடைத்த தகவலின்படி 250 நாட்களுக்கு மேலாக கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள USS லிங்கன் கப்பல் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்று அதிபர் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். வரலாற்று சாதனை பயணம் 2025 நவம்பர் 21 அன்று சாண்டியாகோவிலிருந்து புறப்பட்டு அணுசக்தியால் இயங்கும் USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியில் எந்தவொரு துறைமுகத்திற்கும் செல்லாமல் 250 நாட்களுக்கு மேலாக கடலில் செலவிட்டு நவீன கால கடற்படை வரலாற்றில் மிக நீண்ட பயணத்திற்கான சாதனையை படைத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஜூன் மாதம் எட்டப்பட்டு 60 நாள் தற்காலிக அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேலும் நீடிக்கப் போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இதன் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் ஒரே நாளில் 2% அதிகமாக கிடுகிடுவென உயர்ந்துள்ளன. திங்களன்று வர்த்தகத்தின் முடிவில் சர்வதேச அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $90.87 நிலை பெற்றது. நேரடி வர்த்தகத்தில் $91.35 வரை எகிறியது. அதேவேளையில் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் பீப்பாய்க்கு $84.50 உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஜூன் மாதம் எட்டப்பட்டு 60 நாள் இடைக்கால பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ஈரான் முழுமையான உடன்பாட்டிற்கு வர தயாராக இல்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை மேலும் நீடிக்க விரும்பவில்லை என்று அதிபர் ட்ரம்ப் திங்களன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அமைதி முயற்சிகள் தோல்வி அடையும் பட்சத்தில் தெஹ்ரான் மேலும் தீவிரமான தாக்குதல் சார்ந்து ராணுவ நிலைப்பாட்டை எடுக்கும் என மூத்த ஈரானிய அதிகாரி எச்சரித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 20% பங்கு வகிக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கிடைக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. சனிக்கிழமை அன்று வெறும் 5 சரக்கு கப்பல்கள் மட்டுமே கடந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை எந்த கப்பலும் கடக்கவில்லை என கப்பல் போக்குவரத்து தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. காசா அமைதி திட்டத்தை முன்னெடுப்பதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் தீவிர உளவுத்துறை மற்றும் ராணுவ ஒருங்கிணைப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் இறுதியில் பெஞ்சமின் நெதன்யாகு உண்மையிலேயே அமைதியை விரும்புகின்றாரா இல்லையா என்பதே முதன்மையான கேள்வி என்று ட்ரம்பின் 2016 தேர்தல் பிரச்சாரத்திற்கான டெலாவேர் மாநில தலைவர் டிராஃப் அர்லெட் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். உணர்ந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தன்னிச்சையாக ராணுவ நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலுக்கு வாஷிங்டன் அனுமதி வழங்கியதாக கூறப்படும் சூழலில் உளவுத்துறை வெளிப்படைத்தன்மை மற்றும் இஸ்ரேல் ஈரான் நடவடிக்கையின் மீதான பொறுப்புக்கூறல் ஆகியவையே அமெரிக்க இஸ்ரேல் இடையிலான முதன்மை மோதல் புள்ளியாக மாறியுள்ளது என அர்லெட் சுட்டிக்காட்டினார். நெதன்யாகுவும் இஸ்ரேலிய ராணுவமும் தங்களுக்கு பொருத்தமானது என்று கருதும் எந்த ஒரு உளவு தகவலின் அடிப்படையிலும் எப்போதும் தாக்குதல் நடத்தவே விரும்புகின்றார்கள். இது அதிபர் ட்ரம்புக்கு பெரும் சிக்கலாகும் என்ற அர்லெட் ஹமாஸ் தனது கடமைகளை நிறைவேற்ற ஏதுவாக இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க வேண்டும் என்பதே ட்ரம்பின் விருப்பம் என்றார். மத்திய கிழக்கில் நெதன்யாகுவை விட அதிபர் ட்ரம்ப் மீது அண்டை நாடுகளுக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. அவர் வெற்றிகரமான பேரங்களை முடிப்பவர் என்று குறிப்பிட்ட அர்லெட் அமைதி வாரியம் மூலம் இறுதி இலக்கு எட்டு ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இருவராலும் உடன்பட முடியுமா என்பதே சவால் என்றார். தெற்கு லெபனானில் உள்ள பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய படைகள் பீரங்கி தாக்குதல்களையும் அதிகாலை வான்வெளி தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தியுள்ளன. லெபனானின் அதிகாரப்பூர்வ தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின் விவரங்களின்படி தெற்கு லெபனானின் மஜ்தல் ஜூன் கிராமத்தின் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் கடுமையான பீரங்கி தாக்குதலை நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் அருகிலுள்ள அன்மன்சூரி நகரின் மீது போர் விமானங்கள் மூலம் அதிகாலை வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. செவ்வாய்க்கிழமை காலையில்
தாத்தா மற்றும் பாராச்சித் ஆகிய நகரங்களின் புறநகர் பகுதிகளை நோக்கி இஸ்ரேலிய படைகள் இயந்திர துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டு தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்க மற்றும் சர்வதேச சமூகத்தின் தீவிர முயற்சியால் ஜூன் 26 அன்று கைச்சாத்தான கட்டமைக்கப்பட்டு அமைதி ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் இத்தாக்குதல்கள் அமைந்துள்ளதாக லெபனான் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச அளவில் மிக முக்கியமான எரிசக்தி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்று கொண்டிருந்த வணிக கப்பல் மீது அடையாளம் தெரியாத எரிபொருள் மோதி தாக்கியதில் கப்பலில் இயந்திர அறை கடுமையாக சேதமடைந்து பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததாக இங்கிலாந்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை விட்டு வெளியேறும் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத எரிபொருள் தாக்குதலுக்கு உள்ளானதாக கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலால் கப்பலின் இயந்திர அறை பலத்த சேதம் அடைந்து கப்பல் பணியாளர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிருடன் உள்ள எஞ்சிய கப்பல் பணியாளர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகளில் ஓமன் கடலோர காவல்படை உடனடியாக ஈடுபட்டுள்ளது. தற்போதைக்கு கடல்சார் சூழலியல் பாதுகாப்பு எதுவும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பயணிக்கும் அனைத்து வணிக கப்பல்களும் அதிதீவிர எச்சரிக்கையுடன் இயங்குமாறும் சந்தேகத்திற்கு இடமான ஏவுகணை அல்லது ட்ரோன் நகர்வுகளை உடனடியாக தெரிவிக்குமாறும் JOKM-TRIO அறிவுறுத்தியுள்ளது. தென்கொரியாவுடனான பிரமாண்டமான கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்கும் தனது முடிவிற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடன் தனக்குள்ள மிக சிறந்த தனிப்பட்ட உறவே முக்கிய காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அமெரிக்க தென்கொரிய படைகள் நடத்தும் பிரமாண்ட கூட்டு பயிற்சிகள் பியாங்யாங்கிற்கு பொருத்தமற்ற மற்றும் விரோதமான செய்தியை அனுப்புவதாகவும் கொரிய தீபகற்பகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான தூதரக முயற்சிகளை பலவீனப்படுத்தும் என்றும் அதிபர் ட்ரம்ப் வாதிட்டுள்ளார். கிம் ஜாங் உன்னுடன் உள்ள நல்ல உறவை தூதரக முன்னேற்றம் காண உதவும் என கருதும் ட்ரம்ப் கூட்டு பயிற்சிகளை குறைப்பதன் மூலம் பியாங்யாங்குடனான நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும் என்றும் நம்புகிறார். அமெரிக்காவின் இந்த ஒரு தலைப்பட்ச முடிவால் தென்கொரியாவுடனான கூட்டணி உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் பாதுகாப்பு நிபுணர்கள் போர்க்கால ராணுவ தயார் நிலை இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்துள்ளனர். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிபர் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் கீழ் அடுத்த 30 நாட்களுக்குள் ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்களை களைவதற்கும் சுரங்கப்பாதை வலையமைப்புகளை மூடுவதற்கும் தீவிர நடவடிக்கைகள் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபரின் உயர்மட்ட தூதர் ஜாரெட் குஷ்னர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். டெல் அவிவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த பின் பேசிய ஜாரெட் குஷ்னர் 30 நாட்களுக்குள் ஆயுத கழிவுகள் மற்றும் சுரங்கங்களை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றார். ஹமாஸ் கையளிக்கும் ஆயுதங்களை முதல்கட்டமாக பெற்று செயலுக்கு செய்யும் முழு செயல்முறையையும் ஒரு அமெரிக்க தளபதி நேரடியாக மேற்பார்வையிடுவார் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. காசாவில் ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படும் வரை இஸ்ரேலிய படைகளை திரும்பப் பெறவோ அல்லது காசாவின் புனரமைப்பு பணிகளை தொடங்கவோ முடியாது என்பதில் வாஷிங்டனும் டெல் அவிவும் உடன்பட்டுள்ளன. எதிர்வரும் அக்டோபர் 27 அன்று பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிற்கு இது அரசியல் ரீதியாக சிக்கலான தருணமாகும். அதேவேளையில் ஹமாஸ் மீண்டும் ஆயுதம் ஏந்த முயன்றால் தன் மீது தாக்குதல் நடத்தும் உரிமையை இஸ்ரேல் தக்க வைத்துக் கொள்ளும் என்று அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. எகிப்தில் ஹமாஸ் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள குஷ்னர் அமைதி திட்டத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார். இருப்பினும் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவிர் காசாவில் ஒவ்வொரு இரவும் டஜன் கணக்கான மக்களை கொல்ல வேண்டும் என கூறியுள்ளது சர்வதேச அளவில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.